வணக்கம் நண்பர்களே. வள்ளுவம் சொல்லும் தத்துவங்களில் நாம் இதுவரை அறத்துப்பாலும் பொறுப்பாலும் பற்றியே அநேக இடங்களில் விவாதம் நடந்திருக்கிறது. காமத்துப்பாலை யாரும் அவ்வளவு எளிதாக வெளிப்படையாக பட்டிமன்றங்களிலோ பொதுவெளியிலோ பேசுவதில்லை. எவ்வாறு காமத்துப்பால் ஒரு அறம் சார்ந்த ரகசியமாகவே நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் திருவள்ளுவத்தையும் நாம் அடிக்கடி அதை வினவுவதில்லை. இன்று 2 திருக்குறளை காமத்துப்பாலிலிருந்து பார்ப்போம். எவ்வாறு காதலர்கள் தம் கண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள், பார்வையால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த 2 திருக்குறள்கள் சாட்சியாக இருக்கும். ஒன்று, காதலி தம் காதலனை கண்ணுக்குள் வைத்திருக்கிறார். அந்த கண்ணுக்குள் வைத்திருக்கும் அவர் காதலன் கரைந்து விடுவார் என்பதற்காக நான் கண்ணுக்கு மை எழுதுவதில்லை என்று ஒரு குறளில் சொல்கிறார். கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்க அறிந்து. கண்ணுள்ளார், கண்ணுக்குள் அவர் இருக்கிறார், அவர் கரைந்து விடுவார் என்பதற்காக அவர் மறைந்து விடுவார். நாம் கண்ணுக்கு மை எழுதினால் அந்த கருமையினால் அவர் மறைந்து விடுவார், அவர் தோற்றம் மறைந்துவிடும் என்பதற்காக நான் மை எழுதுவதில்லை என்று சொல்கிறார். அதே சமயம் காதலன் ஒரு குறளில் சொல்கிறான், கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். அந்த கருமணியில், நம் கண்களில் உள்ள கருமணியில் பாவை இருக்கும். அந்த பாவையின் மூலம்தான் நம் கண் பார்வை தெரியும். அந்த பாவையே காதலன் சொல்கிறான், நீ உன் இடத்தை விட்டு சென்று விடு, ஒரு பெரிய நெற்றியை கொண்ட அழகிய என் காதலி இருப்பதற்கு இடமில்லாததால் என் கண்ணுக்குள்ளே வைக்கப் போகிறேன், நீ சென்று விடு என்று சொல்கிறான். இதுதான் நிறைய திரைப்பாடல்களில் கவிஞர்கள் காதலன் காதலி தன் கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பாடல் வரும். கண்ணுக்குள்ளே யாரோ நெஞ்சமெல்லாம் நீயோ. மற்றொரு பாடல், கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் சின்னம்மா. அது போன்ற அநேக பாடல்கள்